என் உயிலும் மேலான ஆத்மபந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். சகஸ்நாமத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம். அமானியமானது ஒமான்யோ, அமானியமானது ஒமான்யோ, அமானியமானது ஒமான்யோ, லோகஸ்வாமி திலோகத்ருக், லோகஸ்வாமி திலோகத்ருக், லோகஸ்வாமி திலோகத்ருக். அமானியமானது ஒமான்யோ, லோகஸ்வாமி திலோகத்ருக். அமானியமானது ஒமான்யோ, லோகஸ்வாமி திலோகத்ருக். அமானியமானது ஒமான்யோ, லோகஸ்வாமி திலோகத்ருக். சுமேதாமேதசோதன்ய, சுமேதாமேதசோதன்ய, சுமேதாமேதசோதன்ய. சத்யமேதாதராதரக, சத்யமேதாதராதரக, சத்யமேதாதராதரக. சுமேதாமேதசோதன்ய சத்யமேதாதராதரக, சுமேதாமேதசோதன்ய சத்யமேதாதராதரக, சுமேதாமேதசோதன்ய சத்யமேதாதராதரக. அமானியமானது ஒமான்யோ, லோகஸ்வாமி திலோகத்ருக். 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 சுமேதாமேதசோதன்ய சத்யமேதாதராதரக. எம்பெருமானின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கணும்னா சகஸ்நாம பாராயணம் அவ்வளோ முக்கியம். பாராயணம் கேட்பது இப்படி சொல்லிட்டே போகிறேன். ஏன்னா மனிதனுக்காக எம்பெருமானால் சொல்லப்பட்டது குருட்சேத்திர போரில் கீதோபதேசம். நம்ம எல்லாம் நினச்சிட்டுக்கோம் நம்ம தான் செய்கிறோம், நம்மளால் தான் நடக்கிறது, நான் சொல்லிகிட்டே இருக்கோம். கண்ணன் என்ன சொல்கிறார்? நீ ஒன்றுமே இல்லடா, நீ ஒரு கருவி, நான் இயக்குகிறேன், நீ இயங்குகிறாய் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கீதோபதேசத்தின் மூலம் நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்தான் பரமாத்மா. அர்ஜுனன் பக்கத்தையே கண்ணனுடைய இருந்தான். இந்த பந்தோபாசம் வரதே கண்ணை மறைச்சிது. பந்தபாசம்லாம் நிலை இல்லாதது என்பதை நன்காக புரிந்து கொள்ள வேண்டும் நாம். அதுக்கோசம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடணுன்றதில்லை, எல்லாத்தையும் விடணுன்றதில்லை. பட்டும் படாலை, பட்டகு தெரியாலை, படவை கூடாலை. இதை தான் கீதோவில் பகவான் உபதேசம் பண்ணுறான். எது எவ்வளோ எப்போ எப்படி தேவையோ அதை அப்போ அப்படி வச்சுக்கோ. ஏன்னா எதுவுமே அளவுக்கு மிஞ்சின அமிர்தமே நஞ்சு. ஒரு பாத்திரத்தில் இவ்வளோ தான் கொள்ளளவுன்னு இருக்குது. அது நீரோ பொருளோ எதுவாக இருந்தாலும் சரி, அது மேலே போட்டால் கீழே வழிஞ்சு போகிறது. அது யாருமே பலன் இல்லாமல் போகுது. அதே மாதிரி தான் அன்பும் பாசமும் சரி. அன்பால் ஏற்படக்கூடிய வம்பு, பாசத்தால் ஏற்படக்கூடிய பிராணாவஸ்தை, இது உண்மை, இது சத்தியம். அனைத்துமே உலகத்தில் அனித்தியம் என்பதை நன்னா புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்ந்து கொண்ட வாழ்க்கையும் அனித்தியம், வாழ்ந்து முடிந்ததும் நன்னா தெரியுது, வாழப்போகிறது கேள்விக்குறி. இது அனைத்துமே கண்ணன் கையில் தான் இருக்குன்றத கண்ணன் நம்மளுக்கு கீதோபதேசம் என்று சொல்லக்கூடியது குருட்சேத்திர போரில் அர்ஜுனன் மூலம் நமக்கு கிடச்சிது. அதே போல் கண்ணனுடைய பெருமையை அம்பு படுகையில் படுத்துட்டு பீஷ்மர் 1008 நாமத்தை பகவானை பற்றி சொன்னார். அவள்லாம் வாழ்ந்த பூமியில், நம்ம பாரத பூமியில் நம்ம வாழணுன்னாலே அந்த பூமி அந்த அந்த நேரத்தில் குருட்சேத்திர போர் நடக்கிற அந்த துவாபர யுகத்தில் நம்ம குரங்காவோ பூச்சியாவோ பல்லியாவோ மரமோ எதுவோ ஒன்று வாழ்ந்துருப்போம். ஆனால் தான் அந்த பாரத பூமியில் பிறந்தோம், வாழ்ந்துருக்கோம் என்பது சத்தியம். அடி காஞ்சி மகாசுவாமிகளுடைய அனுகிரகம் நம்மளுக்கு நிறைய பேருக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அவள் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்தோம், பார்க்க முடியாதவா வாழ்ந்த பூமியில் வாழணும்னா பெருமை. அதை மாதிரி கண்ணன் கீதோபதேசம் சொன்னது, பீஷ்மரா சகசாம் சொல்லப்பட்டது என்று இந்த பாரத கஷேத்திரத்தை தவிர உன்னதமான பூமி எங்கேயுமே கிடையாது உலகத்தில். அதனால தான் எந்த அச்சுறுத்தலும் தெரியும், எந்த அமைதியான சந்தோஷத்தோட அன்போட சந்தோஷத்தை பரிமாறி அன்பை பரிமாறிச்சென்று எல்லா திருவிழாவும் எல்லா பண்டிகைகளும் கொண்டாடக்கூடிய ஒரே பூமி நம்ம பூமி தான்.
ஜாதி மத பேதம் இல்லாமல், அது மெயின் முக்கியம். அது எந்த மதத்தை சேர்ந்தாலும் எல்லா பண்டிகையும் எல்லாம் கொண்டாடல, எல்லாம் சகோதர வாத்சல்யத்துடன் பாகுபாடு பாராமல் சமமாக அனைவரும் இருக்க வேண்டும். இறைவன் படைப்பில் மாற்றமில்லை என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். எதுவும் நிலை இல்லை, சொந்தம் நிலை இல்லை, பந்தம் நிலை என்பதை கீதோபதேசம் மூலம் பகவான் நமக்கு எடுத்துக்காட்டி உணர்த்தினான். அதை உணர்ந்து அவனுக்கு விஸ்வரூபத்தை காமிச்சு கொடுத்து ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தெளிவை ஏற்படுத்தினான். அதை நினச்சே நம்ம தெளியணும். ஏன்னா நம்மளுக்கு அவனை மாதிரி பக்தி இல்லை. அவன் கண்ணன் சொல்கிறதான். ஏன்னா தண்ணியை பார்த்து மேலே இருக்க மீனை சுடணும், அம்பு எய்யணும். அதுக்கு முதல்ல பறவைன்றான், குருவின்றான், காக்கான்றான், என்னென்ன சொல்கிறான் கண்ணன். எல்லாரும் சரின்னு சொல்கிறான் அர்ஜுனன். என்னடா அப்படி சொல்லிட்டே இருக்கேன், நான் சொல்கிறது சரின்னு தலையாட்டடா, என்னடா அப்படின்னு கேட்டான் அர்ஜுனன் பார்த்து கண்ணன். அப்போ அர்ஜுனன் சொல்கிறா, கண்ணா என்னுடைய பார்வையை விட உன்னுடைய வார்த்தையில் ஜாலம் விட கண்ணா. நீ பூனா பூவை மாறணும், காயினா காயாக மாறணும், பழம்னா பழமாக மாறணும், பறவைனா பறவை மாறணும், பூச்சினா பூச்சியாக மாறணும் கண்ணா. ஏன்னா உனக்கு அப்பேற்பட்ட தன்மை, நீ தெய்வம். நீ அப்பேற்பட்ட பக்தியை இருந்தவனுக்கே இந்த பந்த பாசனம் வச்சு கண்ணை மறைச்சு அதை உணர்த்தி வழிநடத்தினா, வழிகாட்டினான். அது நம்ம மாதிரி பந்த பாசத்தில் மாட்டின்றக்கூடாது. ஏன்னா பிறவி பயனை அடையணுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு உடனுன்றதில்லை, எவ்வளோ வச்சுக்கணுமோ எவ்வளோ இருக்கணுமோ என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காகவே கீதோபதேசம் என்று சொல்லக்கூடிய கண்ணனால் அருளப்பட்ட பகவத்கீதை நமக்கு அருமையாக கிடச்சிது. பிரார்த்தனை செய்வோம், பிரார்த்திப்போம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தொடர்ந்து படிங்கோ. ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.